ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல நன்றி செலுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்து நன்றி செலுத்துவோமா. புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க செய்த கிருபைக்காக இந்த 8வது மாதத்தை காண கொடுத்த தேவனுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த ஜெப வேளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். வந்து கொண்டிருக்கிற வருகிறவர்கள் வந்து கொண்டிருக்கிற அனைவருடைய வாழ்க்கையில இது மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உடைய கரமைகளை காத்து ஆதரித்து வழிநடத்த எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்க அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஆராதனை புகழ் மறுவருக்கு எனக்கு நன்றி செலுத்துமை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மை வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அமர்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 547வது பாடல் எலியாவின் தேவன் நம் தேவன் என்கிற பாடலை பாடி தேவனை மயம்படுத்த இருக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஜெப மாதம். ஜெபத்தை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர், நம்மோடு கூட இருந்து ஹல்லேலூயா வழி நடத்துவார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்கிற வல்ல பெரும் காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவனுடைய பிரசனத்தை நோக்கி பார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி தேவனை மயம்படுத்துவோம். போடும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே ஆமென் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஆமென் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கொட்டி சென்ற தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமித்தார். தேவஜனம் கொட்டி சென்ற தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமித்தார். அமே கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். பாடுங்க. வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ மனிதன். ஆண்டவரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர், என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை ஆராதிக்க அனைவரும் எழுமென்று தேவ பிரசனத்தை நோக்கி பார்ப்போம். யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பேன் உமக்கே ஆராதனை. பாடி தேவனை மேம்படுத்தும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பேன் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பேன் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, 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 அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, 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 அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைத்தும் ஆதரவே ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சாரோனி ரோஜாவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சாரோனி ரோஜாவே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, 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 அல்லேலூ, அல்லேலூ,
சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை, சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. பாடுங்க. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஆமென். ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே எந்த ஜெய கொடி. கைதட்டி பாடுங்க. உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. யெகோவா நிஸ்ஸியே எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு மனதோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். உம்முடைய ஆளுகை எதிர்பார்த்து நிற்கிறோம். ரிபா சந்தரபா ரிக்கரபோ சதரபா ரிபா பா 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 பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you.
பரிசுத்தத்தை பார்க்கையில் எல்லாரும் சொல்லு உந்தன் சௌந்தரியத்தை நோக்கையில் நல்ல சத்தமா என்னை மூடும் எல்லாம் மொழியில் நீடலாகுதே எந்த நேசம் சோறும் வேளையில் உந்தன் அன்பின் அடிமையாகவே என்னை மூடும் எல்லாம் மொழியில் நீடலாகுதே. கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்த்து ஆராதிப்பே வாழ்வின் நோக்க ஆராதிப்பதே ஆராதிப்பே ஆராதிப்பே ஆமென் வாழ்வின் நோக்க ஆமென் ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்க ஆராதிப்பதே ஆராதிப்பே ஆராதிப்பே ஆமென் Hallelujah. I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. Your holy name. You deserve the glory and the honor. In ஒருவரே துதிக்கு பாத்திரன். Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. Oh, that must say, so great.
உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஆமாண்டவரே, நிகரற்றவர், ஈடு இணையற்றவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், மிருக ஜீவன்களும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நீர் அல்லவா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பது உங்க அன்பக்காரி. இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற நேரத்தில் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைத்து அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தகப்பனே ஹல்லேலூயா முன்பாக இருக்கிற மலைகள் குன்றுகளை தகர்த்து போட்டு ஆண்டவரே நேர்வழியாய் பிள்ளைகளை நடத்த இன்றைக்கு நீர் வல்லவர். கைகளை வைத்து ஜெபத்தை ஏறெடுக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபையும் இந்த மாதத்துக்குரிய உன்னத பலத்தையும் இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீது ஊற்றுவீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடை என்று சொன்ன வாக்கின்படியாக பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. எல்லா சரீர சுகத்தினால் எங்களை இடைக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்மாலே காக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துல ஆண்டவரே வந்து சேரட்டும். வாசல்கள் திறக்கட்டும். அற்புதமான இடங்களில் பிள்ளைகளை கொண்டு போய் அமரச் செய்யும். உண்மையை சார்ந்து நிற்கிற ஆண்டவரே, முக்கியமாக தகப்பனே ஹல்லேலூயா மாதத்துல நம்முடைய அனைவருடைய குடும்பங்களையும் வீடுகளையும் அல்லது பிரயாணங்களையும் சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாவல் இருக்கும்படிய கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. The Lord bless you and keep you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொன்னீரே. அந்த வாக்கின்படியாய் பிள்ளைகளை ஆதரித்தரலும் வேலையடைத்து காத்தரலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தியலும் முக பிரகாசம் ஒவ்வொரு மேல ஒவ்வொரு நாளிலும் இருக்கட்டும். எல்லா தீமைக்கு விலக்கி மறைத்து நல்ல ஆரோக்கியத்தை மாத்திரம் நல்ல பாதுகாவலை தாரும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்க. ஒவ்வொரு நாள் அந்த ஆசீர்வாதம் வீட்டுல தங்கட்டும். கைகளின் கிரியைகள்ல, வேலை, வியாபாரம், படிப்பு, தொழில், அல்ல ஊழியங்கள்ல ஆசீர்வாதம் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்துல கைகளின் பிரயாசத்தை பிள்ளைகள் சாப்பிடட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறோம். பொருளாதார எல்லா ஆசீர்வாதங்கள் வீட்டுல வந்து சேரட்டும். இந்த மாதத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தடையில்லாமல் வர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அப்படியே வந்து சேரச் செய்வீராக. தடைப்பட்டு கிடக்கிற காரியங்களை கூட ஒரு வாசல்ல திறந்தல்லும். என்னென்ன குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பிள்ளைகள் காத்து இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே தகப்பனை வானத்தின் பலகணிகளை திறந்துள்ள இடங்கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சோர்ந்து போய் வந்திருக்கிற உள்ளங்களை இப்பொழுது தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று போன மாதத்துல வாக்கு பண்ணினீரே. தொடர்ந்து இந்த மாதத்திலையும் பார்க்க செய்யும். தேவ நாமத்தை நீரை மகிமைப்படுத்துவீராக. சபையின் இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்கள் விசேஷமா திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிற ஜெப நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெப நாட்கள்ல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். சபையின் ஊழியங்கள் விருத்தி அடையணும். இந்த பகுதிகள் ஆண்டவரே கர்த்தருக்கு சொந்தமாகணும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். எங்க சபை ஊழியங்கள் இந்த புதிய ஆண்டுல மிகுந்த ஆசீர்வாதமாய் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம். நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பட்டணத்திலும் இந்த மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமாக அமைய எல்லாரும் கைகளை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தேசத்துக்கும் மிக முக்கியமான மாதம். ஆங்கிலேயர் கையிலிருந்து சுதந்திரம் பெற்ற மாதம். இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து
ஹல்லேலூயா. எல்லா கிருபையை தந்து தேவ நாமத்தை நீரை மகிமைப்படுத்துவீராக. இந்த மாதத்தில் தேசத்தில் கர்த்தருடைய பாதுகாவல், தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். சபைகள் ஊழியங்கள் விருத்தி அடையட்டும். தேவ ராஜ்யம் கட்டப்பட, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, பூர்ணமாய் திரளாய் தேவ ஜனங்கள் ஆண்டவர் கத்தடமாய் ஹல்லேலூயா சேரும் பொழுது ஹல்லேலூயா அந்தந்த பகுதியில் ஒரு மாற்றம் உண்டாக செய்வீராக. தேவ நாமத்தை நீரை மகிமைப்படுத்த வேண்டுகிறோம். சாட்சி விளங்க செய்ய ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் அமருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் ஆரம்பிப்பது மிக ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம். நம்முடைய ஓசநாட்டவர் திருச்சபை ஆகஸ்ட் 31 1996 ஆண்டு 1996 ஆகஸ்ட் 31 அன்றைக்கு இந்த இடத்துல ஒரு ஓலை கொட்டாயில் ஆரம்பித்து ஹல்லேலூயா இன்னைக்கு இப்படி ஒரு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் இந்த இடத்துல நடத்தி வர 29 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். அந்த இதுலையும் அதிலே போடுங்க, 29வது 29th ஆனிவர்சரின்னு போடணும். ஹல்லேலூயா. 29 ஆண்டுகளை முடிக்க செய்தார். இந்த மாதத்தை ஜெப மாதமாக அனுசரிக்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு 3 வார ஜெப நாட்கள். தினந்தோறும் அதிகாலை 5:30 மணிக்கும் காலை 10 மணிக்கு இங்கே ஜெபம் நடைபெறும். அதே போல் மிக முக்கியமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் 2வது சனிக்கிழமை எல்லாருக்கும் லீவ் இருக்கும். ஒரு ஃபுல் நைட் ப்ரேயர் இரவு 9 மணிலேருந்து காலை 3 மணி வரைக்கும் நடத்த உள்ளோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துங்க. இப்போ வந்திருக்கீங்க பாருங்கள், எல்லாருமே வந்து கலந்து கொள்ள வேண்டும். குடும்பமாக வாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சபையில் வைத்து ஹல்லேலூயா ஒரு 7 மணி நேரம் துதி ஆராதனை ஜெபம் காலை 5:30க்கு வந்து, யூஸ்வலாக ஒவ்வொரு நாளையும் காலை 5:30லேருந்து 6:30க்கு முடிச்சுட்டு திரும்பி 10 மணிக்கு வந்து 12:30 வரைக்கும் இருப்போம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் 5:30க்கு வருகிற நாம் மதியம் 12:30 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். அதில் இருந்து தேவனை நல்லா ஆராதிக்க இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்க இருக்கிறோம், மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்தின் முதல் நாள் ஒரு 12 மணி நேர ஜெப சங்கலியை நம்ம அனுசரித்து வருகிறோம். 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிக்கக்கூடிய ஜனங்களை அன்போடு வரவழைக்கிறோம். ஏற்கனவே பேர் கொடுத்துருப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. சபையில் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் கண்டிப்பாக அந்த மார்னிங் டைமில் நீங்கள் ஃபுல் பண்ணி ஜெபிக்கணும். மதிய நேரத்தில் கூட ஹல்லேலூயா மிக முக்கியமான நேரங்கள் மதிய நேரம். அதில் அந்த நேரத்திலும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறவர்களாம் கொஞ்சம் எழுதிட்டு வந்து, இன்றைக்கி 1 மணி நேரம் கூட ஃப்ரீ இல்லாத அளவிற்கு நம்ம எல்லோரும் ஜெபிக்கணும். சபை ஊழியர்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் அனுசரிக்கணும். ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு மதிய நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தை நம்ம ஜெபத்தோடு துவங்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இந்த ஆகஸ்ட் 2025 வாக்குத்தத்த வசனத்துக்கு ஆண்டவரிடத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குறுதி மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மத்தேயு 18 Matthew chapter 18 verse 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வெறுமே சொன்னால் போதாது. Assuredly I say unto you, verily I say unto you, whatsoever you bind on earth will be bound in heaven, and whatsoever you loose on earth will be loosed in heaven. Hallelujah. இன்னைக்கு பாருங்க, இதோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த 2 வசனத்தை கண்டிப்பாக படிக்கணும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பூலோகத்தில் கட்டுகிறவைகள் எவைகளோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறவைகள் எவைகளோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை காட்டுகிறது.
இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கும் ஊழியங்களுக்கும் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாதனுடைய கிரியைகள் ஜெபத்தினாலே மேற்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். வெறுமையாக சொல்லவில்லை, என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குறுதியை பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் தான் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறதை மத்தேயு குறிப்பிட்டு சொல்லுகிறார். வேற எந்த சுவிசேஷத்திலும் இது எழுதப்படவில்லை. ஆனாலும் மத்தேயுல 2 முறை இது சொல்லப்பட்டிருக்கு. முதல் முறை சொன்ன பொழுது பேதுருவுக்கு சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 16வது அதிகாரத்தில் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கும்போது பேதுரு தான் வாயை திறந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட மாத்திரத்தில் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றால் பேதுருவுக்கு தான் அதை சொல்லியிருக்கிறார். நம்ம ஏமாந்துருவோம், இல்லைன்னா யோசிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சார் என்னமோ தெரியல. திரும்பி ஒரு முறை அல்லேலூயா எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், பூலோகத்தில் நீங்கள் கட்டுகிறவைகள் எவைகளோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் கட்டவிழ்ப்பவைகள் எவைகளோ. இன்னைக்கு பாருங்கள், இந்த ஜப நேரத்தில் கட்டுகிறோம் கட்டவிழ்க்கிறோம்னு சொல்கிறதுனால மாத்திரமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அல்லேலூயா சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம்னு சொல்கிறது தேவையான ஒரு காரியம், தப்பு இல்லை, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் அது மாத்திரமல்ல, அது கட்டப்பட்டு அடங்கி போகிறதை பார்க்கிற வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு மத்தேயு 18, 19, 20 ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்கள். அல்லாமலும் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூலோகத்தில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியிலே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். இந்த 20வது வசனத்தை தான் ரொம்ப அர்த்தத்தை மாற்றி நிறைய பயன்படுத்தி கூட்டமே வரலனாலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்கிறதுக்காக எழுதியிருக்கிறது போல் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி விடுகிறோம். அப்படி கிடையாது. இந்த வாக்குத்தத்தமே பாருங்கள், குடும்பங்களின் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மத்தேயு 18வது அதிகாரம் முதல் பகுதியில் பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருக்கிறான்னு சொன்ன மாத்திரத்தில் 1லிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது சிறு பிள்ளைகளையும் அவருடைய காரியங்களை குறித்து தெளிவாக பேசுகிற பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்கும்போது 15லிருந்து 17 வசனங்களில் பார்க்கும்போது சகோதரர்கள் உன் சகோதரன் என்று சொல்லப்படுது. சபைக்குள்ளே இருக்கிற சகோதர உறவாக இருந்தாலும் அதை முக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. 18லிருந்து பார்க்கும் பொழுது பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், என் சகோதரனிடத்துக்கு எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து ஒரு நாளைக்கு 7 தடவை மன்னியும் என்று சொல்லி மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் மன்னிக்கணுமான்னு கேட்கும்போது 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்கணும்னு சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை பேசுகிறார். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 23வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை குறித்து, இன்னைக்கு ஒரு மனுஷனும் ஒரு மனைவி அவருடைய மனைவி பிள்ளைகள் நிர்பந்தமான சூழ்நிலை போகும் பொழுது ராஜாவிடத்தில் போய் கதறினதாகவும் ராஜா அவளுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டதாகவும் வாசிக்கிறேன். இன்னைக்கு பாருங்கள், முழு குடும்பத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும், முழு குடும்பம் கர்த்தரால் காக்கப்பட வேண்டும். முக்கியமாக சிறு பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினர் காக்கப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக பெற்றோர் ஏறெடுக்கிற ஜெபத்தில் தான் அது பதில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ ஊக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபிக்க இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப மாதத்தில் பெற்றோர் எடுத்த ஜெபம், சபையார் எடுத்த ஜெபத்தினால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பல அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த அல்லேலூயா மாதத்தில் சபையில் நம்ம ஒன்றிணைந்து ஒரே மனதோடு கூட பூமியில் நம்ம கட்டப்போகிற காரியங்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் கட்டவிழ்க்கிற காரியங்கள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கையில் கொடுக்குறேன்னு பேதுருவுக்கு அங்கே அதையும் சேர்த்து சொல்கிறாரு. இங்கே அதை சொல்லலைனாலும் அதுதான் அர்த்தம். இன்னைக்கு ஜெபந்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சாவி, திறவுகோல் இல்லை என்றால் சாவி.
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை திறந்து விடுவது எது? ஜெபிக்கிற ஹல்லேலூயா ஜெபம்தான். தேவ பிள்ளைகள் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம், ஹல்லேலூயா ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கு நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருடைய சந்நிதியிலே ஆசீர்வாதங்களை திறந்துவிடும், பொல்லாதவனுடைய கிரியைகளை கட்டிவிடும், பொல்லாதவனால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்து விடுகிற வல்லமை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படியாக ஹல்லேலூயா கருத்தாய் ஜெபித்து ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்த ஒரே மனிதன் பைபிளில் பார்க்கும் பொழுது எலியாவா தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் எலியாவின் கருத்தான ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லும் பொழுது யாக்கோபு 5வது அதிகாரத்தில் எடுத்து வாசிப்பவர்கள்னா, எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ளவன 17-18 வசனத்தில் என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியில என்ன செய்யலாம்? மழை பெய்யவில்லை. 18வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். பூமியில ஏறெடுக்கிற ஜெபத்தினால வானம் அடைக்கப்பட்டது, மறுபடியும் பூமியில ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தினால வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் அடைக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ணாரோ தெரியவில்லை. திறக்கப்படுவதற்கு 7 முறை ஜெபம் பண்ணியிருந்தார் என்றால் ஒருவேளை மூடுவதற்கு 70 முறை கூட ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். ஜெபத்துக்கு பதிலை பெற்று தான் வந்து ஆகாபுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஒரு போராட்டத்தை அது உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவர்களுக்குரிய பயிற்சி அல்ல, ஊக்கமாக ஜெபித்து ஜெபத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதில் குடும்பமாக 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இருக்கிறேன், அதுவும் நல்லது தான், அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது கணவன் மனைவி பிள்ளை, அட்லீஸ்ட் ஒரு பிள்ளை ஹல்லேலூயா எங்கே கூடி அங்கே ஆண்டோடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல எதெல்லாம் கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லார். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பமும் ஜெபத்தை நீங்கள் முக்கியப்படுத்தணும். குடும்ப ஜெபத்தை கண்டிப்பாக நீங்கள் முக்கியப்படுத்தணும். இந்த ஜெப மாதத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பெற்றோர் முக்கியமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் ஒரு பேப்பரில் எல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சு தினந்தோறும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் செய்திருக்கிறது தான் நான் நிச்சயமாக சொல்கிறேன். பல சூழ்நிலை மத்தியில் இந்த ஜெப மாதங்களில் எதுக்கெல்லாம் ஆண்டவர் சந்நிதியில் புரியுதோ புரியல உட்காந்து 21 நாள் கணவன் மனைவியாக உட்காந்து ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் முடிகிறதுக்குள்ளே விடுதலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளில் அற்புதங்களை ஆச்சரியமாக ஆண்டவர் செய்திருக்கிறதை பார்த்துருக்குறோம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக தான் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்துக்குரிய வல்லமை ஹல்லேலூயா அது ஒரு சாவி போட்டு கதவை திறக்கிறது போல் இருக்குது. பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3 இடத்துல சாவி கொடுத்து ஆசீர்வாதத்தை தருகிறதாக போட்டிருக்காரு. நீங்கள் இந்த ஒரு இடம், இந்த 2 இடத்துல பார்க்கும்போது முதல்ல பேதுருவுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்குறேன்னு ஓப்பனாக சொல்லி பூமியில் கட்டுவிகள் எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அங்கே சொல்கிறாரு. இங்கே 18:18 சொல்லும்போது அந்த சாவியை கொடுக்குறேன்னு சொல்லனாலும் அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் சாவியை உங்கள் கையில் எல்லார் கையிலையும் கொடுக்குறேன்றார். ஹல்லேலூயா. சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு திறக்காமலே வீட்டு வாசலில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஒரு பரிதாபமான கதை பல வருஷத்துக்கு முன்பாக வாசித்திருக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வாலிபன், நிறைய முறை சர்ச்சில் சொல்லியிருக்கேன், புதுசாக வந்தவர்களுக்காக சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்தது. அவனுக்கு ஒரு தாய் மாத்திரம், வேறு யாருமே இல்லை. இவன் தான் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கணும். இங்கே சின்ன சம்பளம். திடீர்னு வெளிநாட்டுக்கு போகணுன்னு வேலை வாய்ப்பு வந்த உடனே அம்மாட்ட சொல்லிட்டு பண்ணேன், இங்கே இனிமேல் எதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, மாதந்தோறும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அனுப்பிடுவேன், நீங்கள் பயப்பட சாப்பாட்டுக்கு மற்ற காரியத்துக்கு எதுவுமே உங்களுக்கு தேவை குறைவே இருக்காது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். போயிட்டு பார்த்தாக்கா ஒவ்வொரு மாதம் அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஆனால் இந்த அம்மா திரும்பி லெட்டர் என்னும்போது, அப்பா தம்பி சாப்பிட்றதுக்கே வழி இல்லைப்பா, ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அப்படி இப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி ஃபோன் கால்லாம் கூட இருந்ததா தெரியல. 2 வருஷம் ஆச்சு. திரும்பி முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு இப்போ வரலான்னு நினைக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னால் அம்மாட்ட இருந்து லெட்டரையும் காணும், ஒன்றையும் காணும். கொஞ்சம் நாளைக்கு என்னடான்னு ஒன்றும் தெரியலன்னா அப்புறமா கடைசியில் ஒரு 2 இயர்ஸ் கழித்து வந்து பார்த்தா அவங்க அம்மா பசி பட்டினிலே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் ஆளே போயிட்டாங்கப்பா அப்படின்னு. இவனுக்கு மிகுந்த வருத்தம். மாதந்தோறும் இவ்வளோ அனுப்புனேனே, ஏன் இந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பார்த்தா பையன் அனுப்பின செக்கு
அந்த செக் லீஃபெல்லாம் 2 வருஷம் அனுப்பின செக் லீஃபை பையன் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி அன்பாக வீட்டு செவத்தில் ஒட்டி வச்சுருக்காங்க. இதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருந்தா அதுக்கு வர வேண்டிய காசு அம்மா மறித்திருக்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான். ஆண்டவர் ஜெபத்தின் ரகசியத்தை, ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமையை வேதத்தில் தெளிவாக சொல்லி இருந்தும் நாம் அதை ஜெபிக்கவில்லை என்றால் இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படி இருக்கிற மனுஷனுக்கு முன்பாக ஹல்லேலூயா அரசாங்கங்கள் நடுங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக தேசத்தின் ராஜாக்கள் நடுங்குவார்கள். ஆகாப் அன்றைக்கு நடுங்கினார். ஹல்லேலூயா. குயின் விக்டோரியா அங்கே ஜான் நாக்ஸை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய ஜெபத்துக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இப்படியாய் ஊக்கமாய் ஜெபிக்கிறதுனால ஹல்லேலூயா இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றம் வருகிறதை தேசத்தின் ஜனங்கள் மாத்திரமில்லை, தேசத்தின் ராஜாக்கள் காணக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கருத்தான ஜெபத்தை கர்த்தர் இந்த நாட்கள் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். 2வது நமக்காக ஜெபிக்கிற ஜெபம். இது 2மே ரொம்ப அவசியமான காரியங்கள். 2மே செய்யப்பட வேண்டும். வேதத்திலிருந்து 3 சம்பவங்களை சுட்டி காட்டி உங்களுக்காக இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். நமக்கு நேரம் இல்லை. அல்ல ஆதி திருச்சபை ஜெபித்த பொழுது எப்படி வாசல்கள் திறந்தது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவ ஊழியனுக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டு தேசத்தின் ராஜாவே அவனை பிடித்து, பேதுருவை பிடித்து சிறைச்சாலை அடைத்து வைத்து அடுத்த நாள் ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஒருவேளை ஏரோதின் எண்ணம் பேதுருவின் தலையை நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அர்த்தத்தோடு கூட ஒரு நோக்கத்தோடு தான் சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தார்கள்? ஊக்கத்தோடு ஜெபம். ஹல்லேலூயா. 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த முந்தின ராத்திரியில வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சிறைச்சாலையிலே கர்த்தருடைய தூதன் போய் நிற்கிறதை பார்க்கிறோம். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. இன்னைக்கும் பாருங்க, ஊக்கமாய் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடையவர்களுக்காக, உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்காக, உங்களுக்கு பிரியமானவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு இடமா இருக்கலாம், அவங்க இருக்கிற வீட்டில் கர்த்தருடைய தூதன் போய் நிற்பார். இந்த மாதத்தில் சில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடையவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கி சபையாருக்கு அன்றைக்கி ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய தேவ ஊழியன். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். சபையார் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், சங்கிலியை அவிழ்த்தார், கதவை திறந்தார். ஹல்லேலூயா. ஊழியனை காப்பாற்றினார். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டுகளை உடைப்பார், வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. அற்புதமாய் வழி நடத்துவார். எந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வல்லவர். ஹல்லேலூயா. 2வது நமக்காக ஏறெடுக்கிற ஜெபம். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதமாக சில நேரம் சில காரியம் தப்பு பண்ணியிருந்தா கூட ஊக்கமாக மனம் திரும்பி ஜெபித்தால் கர்த்தர் வாசல்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். தேவ ஊழியர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலையும் சீலாவையும் கர்த்தர் அன்றைக்கும் பாருங்க கட்டுகளை அவிழ்த்து, அவருடைய கட்டுகளை அவிழ்த்து கதவுகளை திறந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16, 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது நடுதராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இன்னைக்கு பாருங்க, ஊக்கமான ஜெபத்தில் தேவனை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்கூட இருக்கக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். எதுக்கும் தோத்திரிக்கிறதுக்கே மனசு வரலனாக்கா இது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மையும் ஒரு முறை சொல்லுங்கள், உங்கள் சோர்வுகள்லாம் அகன்று போயிடும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுகிற காரியம். எப்பயுமே சில நேரம் நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்கும். சில நேரம் மன ரொம்ப சோர்வாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, அந்த இடத்துல உட்காந்து சில நேரம் ஆராதனை கூட வராது. வராமல் இருக்கும்பொழுது ஆண்டவர் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில் செய்த நன்மைகளை நினைத்து நல்லா பாடி அவரை ஸ்தோத்திரித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற போராட்டத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இப்படி பாடிய பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டு இருட்டறையில், கண்டிப்பாக அங்கே வெளிச்சம் இருந்திருக்காது, சிறைச்சாலையில் அவர்கள் வைத்து
கை, முதுகு, கால் எல்லாம் காயங்கள், வலி, வேதனை பயங்கரமாக இருக்குது, உடல் வலி பயங்கரமாக இருக்குது. ராத்திரி அல்லேலூயா விட்டா போதுன்னு தூங்கி இருக்க வேண்டிய நிலைமையில் அல்லேலூயா இரவு நேரத்தில் தேவனை துதித்தார்கள். நடு ராத்திரியில் சடுதிலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகி எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. இன்னைக்கு ஊக்கமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதும் அதை நம்ம நிமித்தமாக ஜெபிக்கிற நம் நிமித்தமாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனையோ வாட்டி வாசிருந்தாலும் இது நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பகுதிகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் நகரையும் உங்கள் தெருவையும் நீங்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவ்வப்போது இப்படிப்பட்ட ஜெப நாட்களை வருஷத்துக்கு 2-3 முறை நம்ம கூடுகிறோம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா வாரந்தோறும் இருக்கிற ஜெபங்கள், குறிப்பாக அந்த மாதத்தின் முதல் நாள் சங்கிலி ஜெபத்தை நீங்கள் கண்டிப்பாக முக்கியப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான மணி நேரம், இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இன்றைக்கி டைம் எடுத்து ஆண்டவர் சந்நிதியில் வந்து உட்காருங்க. அதை அலட்சியம் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் வந்து ஜெபிக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஜெபிக்கலாம். இன்றைக்கி ஒரு மணி நேரம் பின்னால் ஜெப விண்ணப்பங்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பாட்டு பாடி தேவனை துதித்து ஒரு 3/4 மணி நேரம் முதலாவது உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணுங்க. அது போக சபைக்காக, சபை குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக ஒரு 1 பேஜ் ஜெப விண்ணப்பம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் அல்லேலூயா எந்த ஜெப ஊழியத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கை கொடுப்பார். அல்லேலூயா. நல்லவர்கள் ஜெபித்தா மாத்திரமல்ல, சில நேரம் தேவனை விட்டு விலகி போய் அது நிமித்தமாக வந்த விளைவுகளின் மத்தியிலும் ஜெபிக்கிறவர்களே ஆண்டவர் பதில் கொடுத்து கட்டுகளை அவிழ்க்கிறார். சங்கீதம் 107வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம். அதில் 4 கூட்டத்தினரை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. காணாமல் போன, திசை தப்பி போன ஒரு கூட்டம், தேவனுக்கு விரோதமாக அல்லேலூயா கலகம் பண்ணினதுனாலே அந்த காலத்திலே மரண இருளும் வைக்கப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தை பாருங்க. அவளை தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மடத்தனமாக மதியினமாக நடந்த ஒரு கூட்டம் இருக்கு. நிர்மூடர் பாதக மார்க்கத்தினால் அவங்க வேதனை அடைகிறதை பார்க்கிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கப்பல் யாத்திரை செல்லுகிற வியாபாரம் பண்ணுகிறவர்கள் அல்லேலூயா சில நிர்பந்தமான சூழ்நிலையை தான் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் முழு நேர ஊழியர்கள் மாத்திரமல்ல, சபையார் மாத்திரமல்ல, அல்லேலூயா தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணின சிலர் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அல்லேலூயா அவங்க பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தா கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 11லிருந்து 16 வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து உடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த ஜெப நாட்கள் வரும்போது சில காரியங்கள் நம்ம தப்பாக பண்ணினது நிமித்தமாக குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனை வந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் 13வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லேலூயா தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்? நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவருடைய கட்டுகளை அறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த கட்டுகளை அறுக்கிற ஜெபத்தை தான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். பொல்லாதவனை கட்டுகிற ஜெபம், அல்லேலூயா கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கிற ஜெபம், அல்லேலூயா நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், இருள் நிறைந்த ஒரு உலகம். எதிர்காலம் ஒருவேளை இருளை போல இருக்கலாம். என்ன நடக்க போது அடுத்துன்னு ஒன்றும் புரியலைங்க. ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது சீக்கிரத்தில் வெளிச்சத்தை காண்பீர்கள், கையளவு மேகத்தை காண்பீர்கள். பயப்படாதீங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி கையை பிடிக்கணும், மனைவி கணவன் கையை பிடிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கைப்பிடித்து ஏறெடுக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அல்லேலூயா ஒற்றுமையின் அடையாளம். அல்லேலூயா கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கூடி உட்கார்ந்து கரம் கோர்த்து ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்று நோக்கி பாருங்க. அல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கருத்துள்ள ஜெபம் நிச்சயமாகவே மிகுந்த பலன் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிறதுல எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன்
அதன்படியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமுத்திரமை நோக்கி பார்த்து நல்ல எல்லாம் எலும்பி நின்று கை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 டி மேஜர் கொடுங்க. ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் இடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருவே என் கண்கள் ஏறெடுத்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே என் கண்கள் ஏறெடுத்தே எனக்கு தோசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தோசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. முடிஞ்ச ரெண்டு கைகளை உயர்த்தி இன்னைக்கு சிலுவையில தொங்குற நேரத்தில் கடைசி நிமிஷத்துல ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன நினைச்சல அந்த கடைசி ஜெபத்தை கூட கேட்ட தேவன் இன்னைக்கு உங்க ஜெபத்தை என் ஜெபத்தை அல்ல தட்டு வரா பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீ செய்த தப்பித்ததுக்கு நான் பரலோகத்துல இடமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் சமூக விரோதமா எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறானோ தெரியல. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இயேசு அநியாயமாய் சிலுவையிலே தொங்கினார். ஆனா கூட இருந்த ரெண்டு கள்ளர்கள் நியாயமாய் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் மரிக்கும் தருவாயில, மனுஷன் இறங்காத சூழ்நிலையில, நீதிமன்றம் இறங்காத சூழ்நிலையில, தேசத்தின் அதிபதி இறங்காத சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அப்பா நினைத்தரலும் என்று சொல்ல முடியாது. அவனுடைய ஜெபத்தை கேட்டு உலகத்துல உனக்கு இடம் இல்லைன்னு வெளியே அனுப்புறான். பரலோகத்துல இடம் உண்டு என்று சேர்த்து கொண்ட தேவன் ஜெபத்துக்கு பதிலாக தான் சேர்த்து கொண்டார். கைகளை உயர்த்தி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எந்த தேவையா இருந்தாலும் ஜெபத்தை கேட்டு மன்னிக்கிறவர், அல்லேலூயா, மறுபடியும் வாசல்களை திறக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கும் இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்க இருக்கிறேன். வாழ்க்கையின் எந்த பிரச்சனை ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே இறங்கும்னு சொல்லுங்க. இயேசுவே சூழ்நிலையில எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க. அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தேவையில ஆண்டவரே நீர் இறங்குவீராக. பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவரே பிள்ளைகளுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஜெபத்துக்கு அற்புதமான பதில்கள் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ள வரட்டும். சாட்சிகள் விளங்கட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். வீடு தேடி ஆசீர்வாதங்கள் வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவன் உண்டாகட்டும். முடிந்தது என்கிற நிலைமையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவே இறங்குவீராக. வந்திருக்கிறது நேரடியாக பார்த்து கொண்டிருக்க ஆங்காங்க வீடுகள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னபடியாகவே ஒவ்வொருடைய வீட்டுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எல்லாருமே நல்ல பிதாவே, ஆமென். டி மைனர் கொடுங்க. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடிதை மேம்படுத்தும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது. தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துகிறேன். பசியுள்ள என் ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பும். உமது கிருபை, உமது கிருபையும் அதிசயங்களையும் சொல்லி துதித்து பாடுகின்றோம். உமது கிருபையும் அதிசயங்களையும் சொல்லி துதித்து பாடுகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்,
இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கின்றேன், கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கின்றேன். உமது கிருபையும் அதிசயங்களையும் சொல்லி துதித்து பாடுகின்றோம். உமது கிருபையும் அதிசயங்களையும் சொல்லி துதித்து பாடுகின்றோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கைகளை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி, முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்துவத்தின்படியாகவே பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் சத்தம் கேட்கப்படும், தேவ சத்தம் கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதை கண்களினால் பார்க்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சாட்சிகள் எழும்பட்டும். இன்றைக்கு மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே இடத்துல காணிக்கையில் தசமபாகங்களை விதைத்திருக்கிறோம். அதை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்துள்ளி ஒவ்வொருவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீரை ஆசீர்வதிக்க, குடும்பங்களை சுற்றி கத்திரி வேலையின் பாதுகாவல் இருக்க, தேவ சமாதானம் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் வெளிப்பட வாஞ்சையோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்கள் சபையில் இருக்கிற ஜெபங்கள், ஊழியங்கள், ஆராதனைகளை நீரே பொறுப்படுத்தும் உடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன்.